ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல இடங்களில் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே இருக்கிறதான ஒரு காரியம்தான் அது. என்னவென்றால், ஒரு சிலர் அதை மேற்கொள்ளுவார்கள், ஒரு சிலர் அதை தாண்டி அவர்கள் அதை செய்யாமல் இருப்பார்கள். ஆனால் பலர் அதை செய்வதுண்டு. பல நேரம் நாம் மனிதர்களாக இருக்கிறபடினால் பல நேரங்களில் நாம் என்ன செய்வோமானால், யாருமே பார்க்காதிருக்கும் பொழுது யாருமே என்னை பார்க்கவில்லை என்பதனால் நாம் செய்கிற வேலையில் சில தொய்வுகள் வரும், கவனக்குறைவுகள் வரும். நாம் அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்பதில்லை. நாம் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக இருப்பது தான். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருவது அதுவல்ல. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பதினால் நாம் செய்கிற வேலையை சரியாய் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருவது. இங்கே ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். இங்கே யோசேப்பினிடத்தில் தான் விசாரிக்கும்படி இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பானபாத்திரக்காரனும் அந்த சுயம்பாகியும் இவர்கள் இருவரும் யோசேப்பினிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பு தன்னுடைய வேலையை செய்வதற்கு காலமே அவர்களை போய் விசாரிக்க, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் வேற எந்த வேலையும் அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு சோம்பேறியாக அமர்ந்திராதபடிக்கு காலமே தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு அவன் காலமே எழுந்து போய், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலையை, உங்களிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை நேர்த்தியாய் உண்மையாய் செய்யுங்கள். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பதினால் அந்த வேலையை நேர்த்தியாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.